ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் வீடியோ. அதாவது ஒரே காயினில் ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் டிஃப்ரென்ஸான உள்ள காயின்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயின் வந்து 2009 ஹைதராபாத் மின்ட்டு நிக்கல் பிராஸ் காயினு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2009ன்ற அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, நியூமரல்ஸ், அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு காயின்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரைட் சைடில் உள்ள காயின் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ள காயினில் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸு. இதே இது வந்து ரிவர்ஸு. இதே அப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய லைன் இருக்கு இல்லையா, அந்த செஸ்ட் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் உள்ள காயின் வந்து தின்னாக இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள காயினில் பார்த்திங்கன்னா அதனோட செஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில் அது திக்காக தெரியும். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்களேன். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. அப்புறம் இந்தியான்ற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ரைட் சைடில் உள்ள காயினில் வந்து மெல்லிஸாக இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிற காயின் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபாண்ட்டுக்கும் இன்னொரு ஃபாண்ட்டுக்கும் உள்ள கேப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கேப்பே இருக்காது. அதாவது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ள காயினில் நல்லா பாருங்களேன். இந்தியான்ற ஃபாண்ட்டுமே நல்லா திக்காக இருக்கும், அந்த கேப்பே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள காயினில் பார்த்திங்கன்னா அந்த இந்தியான்ற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஃபாண்ட் வந்து கேப் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஒரு ஃபாண்ட்டுக்கு இன்னொரு ஃபாண்ட்டுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும், கேப் இருக்கும். அதோடு அந்த லெட்டர்ஸுமே வந்து ஃபாண்ட்டுமே வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காயின். அடுத்த காயின் பார்த்திங்கன்னா 2003 ஹைதராபாத் மின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். இதில் வந்து எட்ஜில் வந்து கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருக்கும் ரைட் சைடில் உள்ள காயின். ரெண்டுமே 2003 ஹைதராபாத் மின்ட்டு தான். பட்டு இது வந்து இதில் வந்து ரிவர்ஸ், இது வந்து அப்பர்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த எட்ஜில் வந்து ரைட் சைடில் உள்ள காயினில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கலாக தெரியும். ஸோ இது ஒரு டைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காயினில் இது வந்து ஷிஃப்ட் எரர் காயின், 2 ரூபீஸில் ஷிஃப்ட் எரர். பாருங்கள், ரெண்டு காயினுக்கும் பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ரூபியில் ப்ளஸ் காயினில் 2005 ஹைதராபாத் மின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காயினுக்குமே இந்த 5ன்ற ஃபாண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு உள்ள காயினுக்கும் ரைட் சைடில் உள்ள காயினுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ரெண்டையும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள காயினில் 5 எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் உள்ள காயின் வந்து வேறு மாதிரி இருக்கும், 5 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ரெண்டையும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா அந்த 5 டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே ஒரே மின்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு வந்து ஒரு காயினில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இன்னொரு காயினில் இன்ட்டு மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரூபீஸில் 2000 வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஃபாரின் மின்ட்டு காயின். அதில் பார்த்திங்கன்னா இந்த மின்ட்டில் வந்து அந்த 2000ன்ற இயருக்கு கீழே உள்ள மின்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து மேலே உள்ள காயினில் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும், கீழே உள்ள காயினில் பார்த்திங்கன்னா கேப் கம்மியாக இருக்கும். இது வந்து 2 ரூபீஸ் மேப் காயின், ஃபாரின் மின்ட்டு. அதோடு பார்த்திங்கன்னா ஃப்ளாக் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக், அதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயினில் வந்து ஃப்ளாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்க காயினில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து ரெண்டாக இது டிவைட் ஆன மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உள்ள காயினை வந்து சேம் இயர் சேம் மின்ட்டில் இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஸ்பெஷலான காயின். இதில் பார்த்திங்கன்னா 2010ன்றதில் வந்து 1 இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து மும்பை மின்ட்டு தான். 5 ரூபீஸில் நிக்கல் பிராஸ் காயினில் மும்பை மின்ட்டு. 1ன்றதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 1க்கு கீழே கோடு இருக்காது, ரைட் சைடில் உள்ள காயினில் வந்து 1க்கு கீழே கோடு இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து ருப்பியான்ற ஹிந்தி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த எட்ஜுக்கும் அந்த ரிம்முக்கும் வந்து கேப் கம்மியாக இருக்கும். அதோடு வந்து 5ன்ற லெட்டர்ஸ் வந்து ரைட் சைடில் உள்ள காயினில் வந்து 5 பெருசாக இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ள காயின் வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸு. சேம் மின்ட்டு சேம் இயர் மும்பை மின்ட்டு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உள்ள காயினுக்கு வந்து நீங்கள் 2 காயினாக சேர்த்து சேல்ஸ் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காயினில் இந்த டிஃப்ரென்ஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 செட்டு கொடுத்துருக்குறேன்.
2000, 2003, அப்புறம் வந்து ₹1 காயினு, அதுக்கப்புறம் 2010, 2009. ஸோ இந்த மொத்தமாக 6 செட்டு சேர்ந்தே வந்து உங்களுக்கு வந்து ₹600 தான், ₹600 தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஷிப்பிங் எனக்கு தனியாக கொடுத்துடணும். நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சேல் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நான் கொஞ்சம் சேல்ஸ் வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உள்ள காயின்ஸை தான் நான் நிறைய கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்டேருந்து எனக்கு வந்து அதே சப்போர்ட் தேவைப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.